டியூப் தமிழ் வணக்கம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்தி இருக்கின்ற போர் கடந்த 24 மணி நேரங்களில் என்ன ஆகி இருக்கின்றது? 10 தினங்களை அந்த போர் கடந்திருக்கின்றது இன்றோடு. இந்த 10 தினங்களில் என்ன நோக்கத்திற்காக இந்த போர் வந்ததோ அந்த நோக்கங்களை எல்லாம் கைவிட்டு எங்கோ சென்றிருக்கின்றது. முதலில் இந்த போருக்கான நோக்கம் என்ன? ஆயிலை கைப்பற்றுவதற்கு வருகின்றார்கள் என்பது ஒரு விளக்கம். ஈரானுடைய அணுகுண்டை தடுக்க வருகின்றார்கள் என்பது இரண்டாவது விளக்கம். இப்பொழுது இந்த இரண்டுமே இவர்களுக்கு இல்லை. தண்ணீர் போரை ஆரம்பித்து இருப்பது இவர்களுடைய நோக்கம் இது அல்ல என்பதை கடந்த 10 நாட்கள் திட்ட தெளிவாக காட்டிவிட்டதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். ஏன்? இதற்கான முதலாவது விளக்கம், தண்ணீர் இருக்கின்ற இடங்களை தாக்க கூடாது என்பது சர்வதேச சட்டமாக இருக்கின்றது, போர்க்கால மனமாக இருக்கின்றது. இதுவரை காலமும் நடைபெற்ற போர்களில் மனிதனுடைய தண்ணீரின் மீது தாக்குதல் நடத்தி அவனை தாகத்தில் தவிக்க வைத்து மரணிக்க செய்யக்கூடாது என்பது ஒரு மனித தன்மையான விதியாக இருந்தது. ஆனால் மத்திய கிழக்கில் மீது நடந்திருப்பது ஈரான் மட்டுமல்ல, அமெரிக்கா இஸ்ரேல் படைகள் உட்பட 3 தரப்பினரும் தண்ணீர் கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றார்கள் என்று இன்றைய காலை செய்திகள் கூறுகின்றன. தண்ணீர் கட்டமைப்புகள் ஏன் தாக்குதலுக்கு உள்ளாக வேண்டும்? மத்திய கிழக்கு என்பது பாலைவன பகுதியாகும். இந்த பகுதியில் தண்ணீரை தேடுவது மிக மிக கடினமான விடயமாகும். எனவேதான் கடல் நீரை வடிகட்டி உப்பை நீக்கி நல்ல குடிநீராக மாற்றுவது அவர்களுடைய வாழ்க்கை. அந்த இடத்தில் ஏறத்தாழ 100 மில்லியன் மக்கள் மத்திய கிழக்கில் வாழ்கின்றார்கள். இந்த 100 மில்லியன் மக்களில் 90% கடல் நீரை வடிகட்டிய தண்ணீரைத்தான் நல்ல நீராக குடித்தும் வருகின்றார்கள். இப்பொழுது பஹ்ரைனில் இருக்கின்ற மிகப்பெரிய உப்பு நீர் விலக்கி இயந்திரத்தை ஈரான் தாக்கி இருக்கின்றது. இதை அமெரிக்கா தான் செய்ததென்று ஈரான் கூறுகின்றது. இதுபோல பல இடங்களில் தண்ணீர் வழங்கும் இயந்திரங்கள் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கின்றன. எனவே இவர்கள் ஆயிலையும் கைவிட்டு அணுகுண்டையும் கைவிட்டு தாகத்தில் தவிக்க வைத்து தவித்த முயல் அடிப்பதற்கான வேலையை ஆரம்பித்திருக்கின்றார்கள் என்பது போர் நடவடிக்கையில் ஒரு புதிய மன்னிக்க முடியாத குற்ற செயல்கள் நிறைந்த எதையும் செய்வதற்கு தயாராகி விட்டார்கள் என்ற நிலையும் இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கின்றது. இதை வெறும் 10 நாட்கள் தான் ஏற்படுத்தி இருக்கின்றன என்பது அந்த ஆய்வாகும். இரண்டாவது முக்கியமான ஆய்வு, இந்த 10 நாட்களில் போருக்கு வந்தது அமெரிக்கா. இந்த போருக்கான உத்தரவை பிறப்பித்தது டொனால்ட் ட்ரம்ப் என்று பேசப்பட்டாலும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவிற்கு வந்தார். போருக்கு முன்னதாக டொனால்ட் ட்ரம்புடன் பூட்டிய அறைக்குள் பேசினார். அதன் பின்னர் இஸ்ரேல் பிடித்த பிடியில் அமெரிக்கா களத்தில் இறங்கி இருக்கின்றது. அன்று ஈராக் போரில் அமெரிக்காவின் பின்னால் சென்ற பிரிட்டன் போல இன்று இஸ்ரேலின் பின்னால் இழுவுண்டு சென்றிருக்கின்றது அமெரிக்கா. உள்ளே கொண்டு வந்த பின்னதாக இஸ்ரேல் செய்தது என்ன? அமெரிக்காவை தோழனாக கொண்டு வந்து அமெரிக்க ஆயுதங்களை பாவிக்க செய்துவிட்டு இஸ்ரேல் அமெரிக்காவை கைவிட்டு தான் விலகி தனியாக சென்று விட்டது. இஸ்ரேல் தனியாக ஏன் சென்றது என்றால், இஸ்ரேலினுடைய கோபமும் இஸ்ரேலினுடைய பிரச்சனையும் அமெரிக்க அதிபரினுடைய பிரச்சனை அல்ல. இஸ்ரேலினுடைய பிரச்சனை பைபிளும் யூதர்களினுடைய வரலாறும் கொண்ட கடும்போக்கு சிக்கலில் அவர்கள் சிக்கப்பட்டு கிடக்கின்றார்கள். எனவே லெபனான் மீதான தாக்குதல்களை அவர்கள் அதிகரித்திருக்கின்றார்கள். அதைவிட முக்கியம், ஈரானினுடைய எரிபொருள் கட்டமைப்புகள் 30 இடங்களில் தாக்குதலை நடத்தி எல்லாம் எரிந்து கொண்டு இருக்கின்றன. ஈரானில் அமில மழை பொழியும் நிலையை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைக்குள் அவர்கள் எதற்கு சென்றார்கள்? போரின் முன்னதாகவே பேசப்பட்டது, ஒரு காலமும் எரிபொருளில் கை வைத்தல் கூடாது. இந்த போர் முடியுமாக இருந்தால் சகல எண்ணெய் கிடங்குகளும் எரிக்கப்பட்டால் எரிபொருள் விலை உயர்வடையும். அதன் பின்னர் மக்கள் வாழ முடியாத நிலை வரும். இப்பொழுதே உலக மக்கள் தங்களுடைய வரவை எடுத்து பார்த்தால் வரவு 8 செலவு 10 என்று பற்றாக்குறையில் தான் வாழுகின்றார்கள். இந்த பற்றாக்குறையை மேலும் பொருட்களினுடைய விலையை உயர்த்தி அனைத்து கட்டணங்களையும் உயர்த்தினால் உலக மக்களினால் தாங்க முடியாது. அதில் பொறுமை
பொறுமை கடைபிடிப்போம் என்ற ஓர் உடன்பாடு இருந்தது. ஆனால் அந்த உடன்பாட்டை மீறி ஈரானின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் எரிந்து கொண்டிருக்கின்றது ஈரான் எண்ணெய் வயல்கள். அதுபோல சவுதியினுடைய மிகப்பெரிய எண்ணெய் வயலாகிய அராம்கோவின் மீது நடத்தப்பட்ட ஈரானின் தாக்குதலில் அது பெரும் புகை மண்டலமாக எரிந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய விளைவு என்ன? இன்று ஏறி இருக்கின்ற எரிபொருள் விலை ஏற்றத்தை அதன் பின்னரும் இறக்க முடியாத சூழ்நிலை வரும். இன்று விமான கட்டணங்களை எடுத்துக் கொள்வோமாக இருந்தால் சாதாரண எக்கனாமிக் வகுப்புகளில் சென்ற மக்கள் பிசினஸ் கிளாஸிற்கு வழங்கப்படுகின்ற கட்டணத்தை விட அதிகமாக வழங்க வேண்டிய இக்கட்டான நிலையை ஒற்றை வழி பயணத்திற்கு வழங்க வேண்டிய அபாயத்திற்குள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இது பெரும் பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. இந்த பணத்தை செலுத்துவது இஸ்ரேலோ அமெரிக்காவோ ஈரானோ அல்ல, சாதாரண பொதுமக்கள் தான். இதுவும் இந்த 10 நாள் போரில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் பிரச்சனையும் உலக மக்கள் பற்றிய எந்த அக்கறையும் இவர்களுக்கு கிடையாது என்கின்ற ஒரு கருத்தையும் சந்தேகத்தையும் ஏற்படுத்துவதாக இருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது. இப்போது டொனால்ட் ட்ரம்ப் என்ன செய்திருக்கின்றார்? இந்த போரின் ஆபத்துக்களை தடுப்பதற்காக தன்னுடைய நண்பராகிய ஸ்டீவ் விட்கோவையும் அவரோடு தன்னுடைய மருகனாகிய ஜெரால்ட் குஷ்னரையும் மறுபடியும் மத்திய கிழக்கிற்கு அனுப்பியிருக்கின்றார். இந்த 2 பேரும் ஜெனீவாவில் ஈரானுடன் நடந்த பேச்சுக்களில் உடன்பாடு காண முடியாமல் போய் இந்த போர் வந்ததற்கு இவர்களுடைய பற்றாக்குறை ராஜதந்திரமே காரணமாக அமைந்தது. இப்பொழுது இவர்களை அனுப்பி டொனால்ட் ட்ரம்ப் என்ன காணப்போகின்றார்? இஸ்ரேல் அமெரிக்காவின் பேச்சை இனி கேட்காது. அமெரிக்காவை பொறுத்தவரையில் இஸ்ரேல் தான் காரணம் என்று வெளியே செல்லவும் முடியாத நிலையில் இரண்டுங்கட்டான் நிலையை உருவாக்கியது இந்த ராஜதந்திரம் தான் என்பதும் கூர்ந்து கவனிக்கத்தக்கது. இந்த இடத்தில் ஊர் பிளவுபட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம் என்று ஒரு பழமொழி இருக்கின்றது. உக்ரைனிய அதிபர் ஒரு நாடக ஸ்டாண்ட் அப் காமெடியன் என்பதனால் அவரை ஒரு கூத்தாடி என்று ஏற்கனவே டொனால்ட் ட்ரம்ப் அண்ட் கம்பெனி பேசி இருக்கின்றது. இப்பொழுது அவர் களம் இறங்கி இருக்கின்றார். இஸ்ரேலை நம்பி என்ன பயன்? நாங்கள் வருகின்றோம் மத்திய கிழக்கிற்கு என்று. ஏனென்றால் ஈரானுடைய ஜாகிட் ஆளில்லா விமானம் தாக்குதலை நடத்துகின்றது. இதனுடைய விலை 50,000க்கும் 20,000க்கும் இடையில் என்றாலும் உண்மையில் $30,000-35,000 ஒன்றினுடைய விலையாக இருக்கின்றது. உக்ரைனுடைய ஆளில்லா விமானம் $3,500 மட்டுமே பெறுமதி உடையது. இந்த ஆண்டு 7 லட்சம் ஆளில்லா விமானங்களை உருவாக்குவதற்கான வேலைகளை உக்ரைன் முடித்துவிட்டது. இதில் சில ஆளில்லா விமான பிரிவுகள் ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை ஆகாயத்திலேயே விரட்டி சென்று உடைக்கும் அளவிற்கு தயாரிக்கப்பட்டிருக்கின்றது. ஈரானுடைய ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்துவதில் உலகத்தில் உக்ரைனியர்களுக்கு இணையான வல்லவர்கள் கிடையவே கிடையாது. நாங்கள் மத்திய கிழக்கில் இறங்குகின்றோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் ஒரு நிபந்தனையை அமெரிக்காவிற்கு வைக்கின்றார்கள். எங்களுக்கு தர இருந்த பெரிய ஆயுதங்களை எல்லாம் நிறுத்திவிட்டீர்கள், அவற்றையெல்லாம் எங்களிடம் கொடுங்கள். ரஷ்யாவிற்கு எதிரான போரை நாங்கள் நடத்துகின்றோம். அதேவேளை உக்ரைன் படைகள் மத்திய கிழக்கில் இறங்கி ஈரானுடைய ட்ரோன்களை எல்லாம் சுட்டு வீழ்த்தி ஈரானுடைய ஆளில்லா விமான ஆதிக்கத்தை மத்திய கிழக்கில் முடிவிற்கு கொண்டு வருகின்றோம் நாங்கள் என்று உக்ரைனுடைய அதிபர் செலன்ஸ்கி பேசியிருக்கின்றார். முதலாவதாக சவுதியில் இறங்குவதாக கூறியிருக்கின்றார். எனவே உக்ரைன் போரானது மத்திய கிழக்கிற்கு வரப்போகின்றது. மத்திய கிழக்கு போரானது உக்ரைனுக்குள் செல்ல போகின்றது. இந்த விவகாரம் 2 போர்களும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட போகின்றன. ரயில் பெட்டி போல கொழுவ போகின்றது. இதனுடைய அடுத்த கட்டம் மேலும் பல போர்கள் உருவாக்கப்பட்டு அனைத்தும் ஒரு தொடர் சங்கிலியாக வருகின்ற பொழுது உலக போர் போல எங்கும் போர் நடக்கும். ஆனால் அதற்கு உலக போர் என்ற பெயர் இருக்காது என்று கடந்த வாரம் நாம் குறிப்பிட்ட அதே விடயத்தை நோக்கித்தான் இந்த விவகாரம் வந்திருக்கின்றது என்பது திட்ட தெளிவான உண்மையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் நெட்டன்யாகுவினுடைய நோக்கம் வேறு, டொனால்ட் ட்ரம்பினுடைய நோக்கம் வேறு, ஈரானினுடைய நோக்கம் வேறு, மத்திய கிழக்கு நாடுகளினுடைய நோக்கம் வேறு. எனவே 4 பக்கத்தினால் நடைபெறுகின்ற சதுரங்கம் என்று சீன நிபுணர்கள் இதை தெரிவிக்கின்றார்கள். இந்த 4 பேரும் வேறு வேறு விருப்பங்களில் மத்திய கிழக்கில் இருந்து ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த 4 வேறு வேறு விருப்பங்களும் ஓர் இலக்கை கொண்டதாக இல்லை. தங்களுடைய லாபத்தையும் தங்களுடைய அரசியலையும் தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய பாரம்பரிய கதைகளையும் மனதில் இருத்தி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்காக இன்று உலகம் சிலுவை சுமந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் கடந்த 10 தினங்களாக நடைபெற்றிருக்கின்ற போரின் விளக்கமாக இருக்கின்றது. இந்த போரை ஒரு பேருந்து வண்டியாக கருதுவீர்களாக இருந்தால் முதலில் எந்த ஊருக்கு போகின்றது என்று ஊரின் பெயரை போட்டு ஓடத் தொடங்கினார்கள். அந்த ஊரினுடைய பெயர் அணுகுண்டு ஆயில் என்று எழுதப்பட்டிருந்தது. இப்பொழுது எல்லாவற்றையும் கழற்றி வீசிவிட்டு தண்ணீர் போருக்குள் சென்றிருக்கின்றார்கள். இந்த தண்ணீர் போர் 10 நாட்கள் முடிவு
முடிவடைய அடுத்து எங்கு செல்ல போகின்றார்கள் என்று அவர்களுக்கே தெரியாமல் போய்க் கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் இந்த போர் மதிநுட்பமான ஒரு போர் அல்ல என்று சீனாவினுடைய நிபுணர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த போரானது மிக குறுகிய இரும்பு போல சூடேறி இரும்பு போல ஆறி போகின்ற ஒரு போராகவே இருக்கின்றது. தண்ணீர் போல இல்லை. தண்ணீர் போல இந்த சூடு நீண்டு செல்லுமாக இருந்தால் இவர்கள் யாரும் இல்லை என்பதும் யதார்த்தமாக இருக்கின்றது. 10 தினங்கள் கொண்ட போரின் மீதான ஆய்வு. தொடர்ந்து இணைந்திருங்கள். மேலும் பல சூடான சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. உலக அறிஞர்கள் சீன மொழி உட்பட பலவேறு மொழிகளில் கூறுகின்ற ஆய்வுகளை எல்லாம் உங்களுக்கு தமிழ் வடிவத்தில் தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றோம். இது ஆங்கிலத்தில் இருந்து வருவது என்று நினைக்காதீர்கள். உலக மொழிகளில் இருந்து மொழி மாற்றம் செய்யப்பட்டு இந்த செய்திகள் வந்து கொண்டிருப்பதை கவனிக்க வேண்டும். அதேவேளை தமிழினுடைய அரசியல், பொருளாதார, சமுதாய 2000 வருடங்கள் கடந்த பெருவாழ்வினுடைய அடிப்படைகளை ஆதாரமாக வைத்து இது மதிப்பீடு செய்யப்படுகின்றது என்பதும் கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.